வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. சாச்சனாவை காப்பாத்துறதுக்காக தான் விஜய் சேதுபதி ஒரு வாரமும் சம்மந்தம் இல்லாம சில பேரை எவிக் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் சில வாரங்களாவே இருந்துட்டு வருது. இப்ப சிவகுமார் இந்த வாரம் வெளியேற்றப்பட்டார். இப்ப சிவகுமாருடைய வைஃப் இருக்காங்கல்ல, எக்ஸ் கண்டஸ்டன்ட், அவங்க சுஜா வருணி, அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறாங்க. இங்க 6வது இடத்துல பாத்தீங்கன்னா சிவகுமார் இருந்தாரு. கடைசி இடத்துல ஓட்டிங்ல இருந்த சாச்சனாவை காப்பாத்திட்டு சிவகுமாரை எவிக் பண்ணிட்டாரு ஆஸ்ட். அதாவது விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா சாச்சனாவோட இருக்கிற க்ளோஸாக இருக்கிற அந்த புகைப்படத்தை போட்டு அப்போ ஆஸ்ட் சொல்கிறாராம், அப்பா நான் இருக்கமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாச்சனாவை காப்பாற்றுறதுக்காக தான் சிவகுமாரை எவிக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்கிறாங்க சுஜா வருணி. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிவகுமாரை கமெண்ட்ல திட்டினாலும் வெளியில் போனதுக்கு அப்புறமா எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு புரியும். வெளியில் போனால் அவருடைய ஒய்ஃப் புரிய வைப்பாங்க என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில். இவர் போகும்போது எவ்வளோ வன்மத்தை கொட்டிட்டு போனாரோ அதை விட குறைவில்லாமல் இருக்குது இவங்க வன்மம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இப்படி பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இப்போ பழைய கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலாவது ஒரு வேளை வைல்டு கார்டில் வாய்ப்பு கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. இவரே ஆல்ரெடி வைல்டு கார்டில் தான் வந்தார். அதனால் எப்படியும் திரும்ப சான்ஸ் கிடைக்க போகிறதில்ல. அதனால் நம்ம கழுவி ஊற்றுவோம் அப்படின்னு கழுவி ஊற்றுறாங்களா? இவருக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கப்பட்டது, ஆனால் அதை யூஸ் பண்ணாரா? அங்கே பேலன்ஸ் டாஸ்கில் அப்படி நடுங்கி சொதப்புறாரு. அந்த வாட்டர் பாட்டில் ஃப்ளிப் பண்ணாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா 36 ஜூஸுக்கு மேலே ஏதோ குடிச்சாருன்னு சொன்னாங்க. அந்த கசப்பு ஜூஸு போடலன்னா கசப்பு ஜூஸ் குடிக்கணும், அந்த மாதிரி போட்டு போட்டு கடைசி வரையும் போடல. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அதை ஃபினிஷ் பண்ணார். அப்புறம் ஒற்றனா எவ்வளோ பெரிய ரோல் அதை கொடுத்தாங்க. அது எவ்வளோ பெருசாக சொதப்பினாருன்னு எல்லாரும் பார்த்தோம். இந்த மாதிரி கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையும் சொதப்பினாரு. அப்புறம் எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஓட்டு போடணும்னா ஏதாவது ஒன்று பண்ணோம்ல. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 6வது இடத்துல இருந்தார் அன்அஃபிஷியலில் சொல்கிறாங்க. மொத்தம் 10 பேர் இருந்தாங்க நாமினேஷனில் போன வாரம். அதில் 6வது இடத்துல அன்அஃபிஷியலில் எஸ் சிவகுமார் இருந்தார். அதுக்கடுத்து 7வது இடத்துல சத்யா இருந்தார். அதுக்கடுத்து ஆர்ஜே ஆனந்தி, ரஞ்சித் இருந்தார். அப்புறம் ஆர்ஜே ஆனந்தி, அதுக்கப்புறம் சாச்சனா, இவங்க தான் இருந்தாங்க. இவர் ஒரு 30,000 ஓட்டில் இருந்தார்னா சத்யாவும் ஒரு 30,000 ஓட்டில் தான் இருந்தார். ஒரு 300 ஓட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா 28 இருந்தார். ஆர்ஜே ஆனந்தி 27 இருந்தாங்க. சாச்சனா 23 இருந்தாங்க, 23,000 ஓட்டில். சாச்சனா தான் லீஸ்ட்டு. ஆனால் இது முதல் முறை இல்லை, ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா சாச்சனா லீஸ்ட்டில் வந்தாலும் சாச்சனா சேவ் பண்ணப்படுறாங்க. அப்படின்னா இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு உண்மை தானே அப்படின்னு சொல்லலாம் சில பேர். அதாவது இப்போது போன வாரம் இதே குற்றச்சாட்டை வச்சாங்க. வர்ஷினி வெளியே போயிருக்கக்கூடாது, சாச்சனாவை காப்பாற்றுறதுக்காக தான் வர்ஷினி எவிக் பண்ணப்பட்டாங்க. கடைசி நிமிடத்தில் அந்த எவிக்ஷன் கார்டை விஜய் சேதுபதி மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டை வச்சது பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் அப்படின்லாம் பேசுவார்ல ரஞ்சித், ஆங்கர், நியூஸ் ரீடர், அவர் தான் அந்த குற்றச்சாட்டை வச்சுருந்தார். இப்போ இந்த வாரமும் இவங்க வைக்கிறாங்க. இப்போ வர்ஷினியாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவிட்டி பெருசாக இல்லை, பாசிட்டிவாகவும் பெருசாக இல்லை. அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்க. இப்போ அதில் அவங்கள ஒன்று சொல்கிறாங்கன்னா ஓரளவுக்கு லாஜிக் இருக்கோ அப்படின்னு சொல்ல தோணுச்சு. ஆனால் இவர் எங்கே பாசிட்டிவாகவும் எதுவும் பண்ணல, நெகட்டிவாக நிறைய பண்ணார். தீபக்கை பற்றி வெளியே அடிச்சிடுவேன் தூக்கிடுவேன் அப்படின்னு பேசுனது, நரம்பு அப்படியே முறுக்கிறதுன்னு முத்துக்குமரனை அடிச்சு நாக் அவுட் பண்ணுறவன் சொன்னது. இப்போ கடைசியாக கிளம்பும் போது வரை அந்த வன்மத்தை கொட்டுறாருல முத்துக்குமரன் மேலே, அப்படி தப்பாக கொட்டுறாரு. இவர் யாரை குருன்னாரோ அவங்க தான் முதுகில் குத்துனாங்க. யார்? அந்த அருண் டப்பா தான். அது கடைசி வரையும் இவருக்கு புரியல. இந்த மாதிரி நெகட்டிவாக இருந்தால் எப்படி மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, யார் ஓட்டு போடுவாங்கன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க என்ன கேட்பாங்க அடுத்து? என்ன அவர் மட்டும்தான் விளையாடலையா அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமாக இருக்கிறாங்க மிக்சர்லாம். அந்த மிக்சர்லாம் இருந்தும் அவங்க வேணா இருக்கட்டும், ஆனால் இவர் வேணான்ற முடிவை எங்கே எடுக்கிறாங்க சேனல்? இப்போ சாச்சனாவா சிவகுமாரான்னு இருக்கும்போது சாச்சனாவை காப்பாற்றுறதுக்காக சிவகுமாரை தூக்கிட்டாங்கன்னா இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு ஒரு லாஜிக் இருக்குது. அங்கே அத்தனை ஆப்ஷன் இருக்குது. சாச்சனாவை காப்பாற்றணுங்கிறது அவங்க விஜய் சேதுபதியின் எண்ணமாகவே இருக்கட்டும். இப்போ அதுக்காக ஆர்ஜி ஆனந்தியை தூக்கிருக்கலாமே, ஆர்ஜி ஆனந்தியை தூக்கல. ரஞ்சித் இருக்கார், ரஞ்சித்தை தூக்கல. சத்யா இருக்கிற அப்படி சத்யாவை தூக்கல. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் சிவகுமாரை இவங்க தூக்கணும்? எதுக்காக சிவகுமாரை தூக்கணும்? அன்அஃபிஷியலுங்கிறது உண்மையா? அது ஒரு ரெஃபரன்ஸ். நமக்கு ஓட் டிஃபரன்ஸ் ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஒரு 7,000 ஓட்டுங்கிறது பெருசு தானப்பா. அப்பா அப்படின்னா அவங்க தானப்பா போனோன்னா அதுதான் ஒரு வாரமும் வருது.
ஆனால் நடக்க மாட்டேங்குது. அஃபிஷியலில் வேறவா இருக்கலாம்ல. இப்போ இவங்க அன்அஃபிஷியல் லிஸ்ட்டை இவங்க போடுறாங்க. நான் ஏற்கனவே இந்த வாரத்துக்கான அந்த சாட்டர்டே போட்ட முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இங்கே அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் வருது. அந்த தகவலில் பார்க்கும்போது சிவா, ரஞ்சித் இவங்க தான் லீஸ்டில் இருந்தாங்க. மேலே சத்யா. ஸோ சாச்சனா அங்கே இல்லை. இப்போ நம்ம ஆர் சீட்டில் உட்கார வச்சது சத்யாவை தவிர ரஞ்சித், ஆர்ஜே ஆனந்தி, சாச்சனா, சிவகுமார் இவங்கள தானே ஆர் சீட்டில் உட்கார வச்சாங்க. அப்படி பார்க்கும்போது அது மேட்ச் ஆகுது இல்லை. ஒரு பொசிஷன் 2 பொசிஷன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அன்அஃபிஷியல் இருக்கிறது அப்படியே அஃபிஷியல் இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது இல்லை. அதை தாண்டி ஏதாவது விளையாடி இருந்தாலாவது இல்லை. ரஞ்சித் வந்து இப்போ வரையும் ஒன்றும் பண்ணலனாலும் உள்ளுக்குள்ள வேற ஒரு கேரக்டர் இருக்காடிப்பா, ஒரு நாள் வெளியே வந்துடுவாருப்பா, பெருசா மாட்டுவாருப்பா அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்காக ஒன்று இருக்கு. ஆனால் இவர்கிட்ட என்ன இருக்கு? வெளியில் வந்தது எல்லாமே மோசமான விஷயம் தானே. நீங்கள் நெகட்டிவாக இல்லாமல் இருந்தாலும் சரி, ஓகே, பரிதாபப்படலாம், நல்ல மனுஷன் விளையாட வரலன்னு. ஆனால் பில்டப்லாம் பயங்கரமாக இப்படி பண்ணுறீங்களே, ஒன்றுமே பண்ண மாட்டீங்களே. ஒன்றும் பண்ண மாட்டேறீங்க. டாஸ்கில் பில்டப் மட்டும் பயங்கரமாக பண்ணுறீங்க. நைட்டில் வந்து அச்சமில்லை வானத்தை பார்த்துட்டா என்னது? ஏதாவது கொஞ்சமாவது மேட்ச் ஆகுதா? கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? அப்படி இருக்கும்போது இப்படி பகிரங்கமாக வந்து அவர் 6வது இடத்துல இருந்தார், 6வது இடத்துல இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாருன்னு இவருக்கு ஓட்டு போடுவாங்க. நான் ஒன்று ஒத்துக்கிறேன். இப்போ இவர் மட்டுமே மிக்சர் கிடையாது, இன்னும் இருக்கிறாங்க. சத்யா இருக்கிறாப்படி, ரஞ்சித் இருக்கிறாப்படி, இவங்களையும் தூக்கலாம். அவங்கள விட இவர் கீழே தான் அப்படின்னு அவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்க இந்த அளவுக்கெல்லாம் அவங்க நெகட்டிவ் சைடை காட்டலான்னு நினைக்கிறேன். இவர் காட்டின அளவுக்கெல்லாம் இவர் எல்லா இடத்துலையும் வந்து பின்னாடி மற்ற கண்டஸ்டண்ட்டை பற்றி பேசிட்டு கடைசியில் வந்து முத்துக்குமரன் வந்து பின்னாடி பேசுகிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு போனார் பாருங்க எண்டில். அதுவே எவ்வளோ பெரிய போங்கு அது. நம்மளை வந்து நம்மளால் முடியாது, உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால் எல்லாம் முடியும். என்ன முடியும்? வானத்தை பார்த்து அச்சமில்லைன்னு சொல்ல முடியுமா? நைட்டில் அதுவும் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா மூச்சுட்டு இருக்கும்போது இல்லை சொல்லிட முடியாதுல்ல. இதில் இன்னொரு பதிவு பார்த்தேன், சரியான விஷயம். ஆக்சுவலாக இவரை நாமினேட் பண்ணது முத்துக்குமரனே கிடையாது. இவரை நாமினேட் பண்ணது யார்? முத்துக்குமரன். இவர் நல்லதான் பண்ணியிருக்காரு. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இவருக்கு தான் இனிஷியேட் பண்ணார். இவர் சிவகுமார் எதுவுமே பண்ணலன்றீங்களான்னா, அந்த மிக்கி மவுஸ் மாதிரி ஒன்று பண்ணார்ல ஆக்ட், அது நல்லா இருந்தது. அதுக்காகலாம் பிக் பாஸ் வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியுமா? அதுக்கு வேற பல ஷோலாம் இருக்குல்ல, அங்கே கூட வந்து பண்ணலாம்ல. பிக் பாஸ் வீட்டில் கேமை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணாரா? இவ்வளோ ஏங்க கடைசியாக அந்த ரோஸுங்க பெஸ்ட் கேப்டன் யாரு? யாரை வந்து இவர் அவ்வளோ நாள் கரிச்சு கொட்டிட்டு இருந்தாரோ, திட்டிகிட்டு இருந்தாரோ, மறைவா போயிட்டு அவரு தான் பெஸ்ட் கேப்டன் அப்படிங்கிறாரு. பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு அதை நான் வெளியே காட்டணுங்கிறதுக்காக தான் அவருடைய ஃப்ளவரை கட் பண்ணிட்டு வந்தேன்றாரு. கேமே புரியலையா? வந்து ஃப்ளவரை யார் கட் பண்ணுவாங்க? சாச்சனாவும் மஞ்சரியும் கட் பண்ணாங்க. எதுக்கு? தீபக் பெஸ்ட் கேப்டன் கிடையாது, ஒஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணாங்க. இவர் பெஸ்ட் கேப்டன் சொல்கிறதுக்காக அதை கட் பண்ணிட்டு வராராம். இப்படி சம்மந்தம் இல்லாமல் விளையாடினா எப்படி வந்து அவரை வச்சிருப்பாங்க? இல்லை எப்படி ஓட்டு போடுவாங்க? யார் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்க? சுத்தமாக புரியலையே. ஒன்றுமே பண்ணலனாலும் நெகட்டிவாக இல்லைனாலும் ஓட்டு போட்டுருவாங்களா? இன்னும் சொல்லப்போனால் அவரை நாமினேட் பண்ணது முத்துக்குமரன் இல்லை, ஜாக்லின், அருண் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் வந்து இவங்கள தான் வந்து இவர் பாராட்டிட்டு வர்றாருல வரும்போது. யாரையெல்லாம் தீபக் கூட நினைக்கிறேன், இவர் யாரையெல்லாம் பாராட்டினாரோ அவங்க தான் இவரை நாமினேட் பண்ணுது. சம்மந்தமே இல்லாமல் முத்துக்குமரன் மேலே எதுக்கு எரிஞ்சு விடணும்? இப்போ நாமினேட் முத்துக்குமரனே பண்ணியிருந்தாலும் எவிக்ட் பண்ணது முத்துக்குமரன் கிடையாது, மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. இதில் முத்துக்குமரனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் மேலே அவ்வளோ வன்மத்தை கொட்டணும் இவர். அப்படி இவ்வளோ சம்மந்தம் இல்லாமல் இவர் ஒன்று பண்ணுவார். இவர் வேற வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? இவர் வச்சுக்கிட்டு இருந்து என்ன வரப்போகுது சொல்லுங்க? இதில் அந்த வாட்ச்மேனா சுத்தியை கொடுத்து பெல் அடிக்க சொன்னால் அந்த சுத்தியை தோளில் போட்டுக்கிட்டு பாகுபலி டைலாக்லாம் பேசினுக்கிறாரு. பாகுபலி டைலாக்கும் இந்த ரோலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஏற்கனவே சொன்னேன், அங்கே கான்செப்ட் வந்து அந்த பிரின்சிபலுக்கும் வைஸ் பிரின்சிபலாக இருக்கிற அருணும் அந்த வர்ஷினி இவங்க 2 பேர் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க. இல்லை சத்தியம் அவங்க அப்பா வந்து சாகிறதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட சத்தியம் வாங்கியிருக்கிறாரு, இந்த ஸ்கூலை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்றது தான் ஸ்கிரிப்ட். ஆனால் இவர் நடானா வாட்ச்மேன் இவர் சொல்கிறாரு உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன்னு. ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இப்படி சம்மந்தம் இல்லாமல் இவர் உருட்டுவார். கிடைச்ச வாய்ப்பெல்லாம் அப்படியே ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாரு. இதில் கண்ணத்தை கிள்றது அது ரொம்ப பெரிய வேலை இவர் பண்ணதுலேயே. அங்கே இருக்கிற மஞ்சரியை தவிர்த்து எல்லார் கண்ணத்தையும் கிள்ளிருப்பாருன்னு நினைக்கிறேன். மஞ்சரி, ஆர்ஜே ஆனந்தி கூட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மஞ்சரி, ஆர்ஜே ஆனந்தி ஒரு சிலரை தவிர்த்து எல்லாருடைய கண்ணத்தையும் கிள்ளியிருக்காருங்க.
தர்ஷிகா கூட விட்டு வைக்கல. விஷால் இருக்கிறான், தர்ஷிகா அந்த பக்கம் இருக்கிறாங்க. பொம்மை டாஸ்க்ல நினைக்கிறேன். எட்டி அங்கே கிளிட்டு இருக்காரு. இதில் ஐ வாஸ் brought up பை உமன். மற்றவங்கெல்லாம் எப்படி வளர்க்கப்பட்டாங்க? அவங்களும் தான். எல்லாரும் அப்படி தானே. நான் மரியாதை கொடுப்பேன், நான் தோளில் கை போட்டுக்கிட்டுமான்றாரு. இன்னொரு இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஒற்றனை நடிக்க சொன்னா அதுக்கான வேலையை பாரியான்னா, இவர் வந்து சௌந்தர்யாவோட சேர்ந்து லவ் ட்ராக் கிரியேட் பண்ண போறாரு. இதில் என்ன என்ன பண்ணாரு? இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் வெளியே வரும்போது? பாருங்க, நீங்கள் வந்து மோசமானவர்களை, உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள நீங்கள் ரொம்ப நம்பிட்டீங்க. உங்களுக்கு ஆதரவாக யார் இருந்தாங்களோ அவங்கள வந்து நீங்கள் எதிரியாகவே நினச்சிட்டீங்க. இதுதான் நீங்கள் ரியல் லைஃப்லையும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. இது ஒரு நல்ல லெசன். இது இனிமேல் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்க வேண்டியவங்க இங்கே ஹாஸ்ட் மேலே வந்து பழியை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்ட் மேலே பழியை, நம்மளே ஹாஸ்ட்டை கழுவி தானே ஊற்றுறோம். அப்புறம் எதுக்கு இங்கே வந்து ஹாஸ்ட்டுக்கு முட்டு கொடுக்குறோம் அப்படின்னா, அவர் 1000 தான் இருந்தாலும் நம்ம அண்ணன் இல்லை. நம்ம 1000 சொல்வோம், விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் கண்டஸ்டன்ட்டுடைய ஃபேமிலியிலேருந்து இப்படி சொல்லக்கூடாதுல்ல. அதுவும் ஒரு ரீசனபிளாக அடிக்க வந்தீங்கன்னா சரி அடிச்சுட்டு போங்க அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். நீங்கள் சிவகுமாருக்காகலாம் அடிக்க வந்தீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள்? நான் இருந்தாலும் எங்கள் அண்ணன் அவரு. ஸோ நாங்கள் வருவோம்ல சப்போர்ட்டுக்கு. இப்படி பண்ணது தப்பு இல்லை, இவங்க கடைசி வரையும் புரிஞ்சிக்க போகிறதில்ல அப்படின்னு நினைக்கிறார். ஸோ சிவகுமாரை வெறும் சாச்சனாக்காக நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்ஜே ஆனந்த் இருந்தாங்க, ரஞ்சித் இருந்தார், சத்யா இருக்கிற. அப்படி ஆர்ஜே ஆனந்தி சாச்சனா கூட விட்டுருவோம். ரஞ்சித்தும் சத்யாவும் கூட தான் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு தானே தூக்கி இருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு தான் ஃபீல் பண்ணும். அந்த அளவு கூட உள்ளே இருக்கிறதுக்கு தகுதியாக இவங்க பார்க்கல, இவர் நடந்துக்கல அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்கன்றதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பழி போகிறதுனால என்ன வரப்போகுது? இப்படி பழி போகிறது தப்பு இல்லையா? உள்ள அவ்வளோ வெளியே வரும்போது அவ்வளோ வன்மத்தை கொட்டு வரீங்களே, இது தப்புங்கன்னு புரிய வைப்பாங்கன்னு பார்த்தா ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் வன்மத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்து விடுவாங்க போல இருக்கு. ரொம்ப தப்பாக இருக்கிறத தான் நான் அதை பார்க்குறேன். இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.